இப்போ நடுராத்திரி எல்லாரும் தூங்கிட்டாங்க. ஆனா நீங்க மட்டும் தனியா முழிச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? மனசுக்குள்ள 1000 கேள்விகள். வார்த்தைகளால சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பெரிய பாரம். கடவுளே, நான் இவ்ளோ வழியில இருக்கேனே, எனக்கு ஒரு சின்ன பதிலாவது குடுங்க அப்படின்னு கண்ணீரோட கேக்குறீங்க. ஆனா உங்களுக்கு பதிலா கிடைக்கிறது என்னவோ, இருட்டும் உறைஞ்சு போன ஒரு பெரிய அமைதியும் மட்டும்தான். ஒருவேளை நீங்க இப்ப இந்த நிலைமையில இருந்தீங்கன்னா, இந்த விளக்கம் உங்களுக்காக மட்டும்தான். வாங்க, இந்த வழியையும் இந்த இருட்டையும் இந்த விளக்கத்தின் வழியா நாம ஒன்னா சேர்ந்து கடந்து போகலாம். பல ராத்திரிகள் யார்கிட்டயும் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு முழுமையான தனிமையோட கடவுள்கிட்ட இருந்து ஒரு சின்ன சிக்னலாவது வராதான்னு காத்துட்டு இருக்கீங்களா? நீங்க ரொம்பவே சோர்ந்து போயிட்டீங்கன்னு எனக்கு புரியுது. நம்ம பண்ற ஜெபங்கள், நம்ம வேண்டுதல்கள் எல்லாமே அப்படியே கூரைய முட்டிட்டு திரும்ப வந்து விழுகிற மாதிரி ஒரு ஃபீலிங். ஆமா தானே? என்னை யாருமே புரிஞ்சுக்கல, ஏன் கடவுள் கூட என்னை கைவிட்டுட்டாரு அப்படிங்கிற அந்த வலி இருக்கு பாருங்க, அது ரொம்ப ரொம்ப ஆழமானது. இதை நீங்க வெளியில யார்கிட்டயும் சொல்லாம இருக்கலாம், ஆனா அந்த வலி உங்க மனசை அரிச்சுக்கிட்டே இருக்குங்கிறது தான் நிஜம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த நிலைமை ஏதோ இன்னைக்கு நேத்து உருவானது கிடையாது. பைபிள்ல இருக்கிற யோபுவோட வார்த்தைகளை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். தன் வாழ்க்கையில குடும்பம், ஆரோக்கியம், நிம்மதின்னு எல்லாத்தையும் இழந்துட்டு வலியோட உச்சியில இருந்து ஒரு மனுஷனோட குரல் இது. நான் இவ்ளோ கத்துறேனே, ஆனா நீங்க என்ன சும்மா பார்த்துட்டு மட்டும் இருக்கீங்களே அப்படின்னு அவர் கதறாரு. இதுல இருந்து என்ன தெரியுது? வரலாற்றிலேயே விசுவாசத்துல ரொம்ப சிறந்தவங்களே இந்த மௌனத்தை, இந்த ஒரு பெரிய வெறுமையை உணர்ந்திருக்காங்க. அதனால இந்த சூனியத்துல தனியா கத்துற ஆள் நீங்க கிடையாது. உங்க வலி ரொம்பவே உண்மையானது. சரி, இப்போ பகுதி 1, தனிமையின் எதிரொலி. கடவுள் அமைதியா இருக்கும்போது அந்த மௌனம் நம்ம மனசுக்குள்ள ஒரு பெரிய சத்தமா மாறிடும். நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா, இல்ல என் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சா அப்படின்னு நம்ம மனசு நம்மளையே போட்டு குடைய ஆரம்பிச்சிடும். நம்ம மனுஷங்க தானே, நமக்கு ஒரு பிரச்சனைனா உடனே ஒரு தீர்வு கிடைக்கணும், யாராவது வந்து நம்மளை உடனே காப்பாற்றணும்னா எதிர்பார்ப்போம். ஆனா நிஜத்துல என்ன நடக்கும் தெரியுமா? பல நேரங்கள்ல நமக்கு கிடைக்கிறது காதுகளை அடைக்கிற மாதிரியான ஒரு மௌனமும் ரொம்ப மெதுவா நகர்ற காலமும் தான். இந்த எதிர்பார்ப்புக்கும் நிஜத்துக்கும் நடுவுல இருக்கிற இடைவெளி தான் நம்மளை சித்திரவதை பண்ணுது. அடுத்து பகுதி 2, மௌனத்தின் வலி. இந்த வலியை புரிஞ்சிக்க மூலாதாரங்கள்ல சொல்லப்பட்டிருக்க ஒரு அருமையான கதையை எடுத்துக்கலாம். கானானிய பெண்ணின் கதை. தன் மகளுக்காக உதவி கேட்டு அவங்க இயேசு கிட்ட மன்றாடுறாங்க. ஆனா அவர் அவளுக்கு ஒரு வார்த்தை கூட பதில் சொல்லல. ஏன்? அவர் கோவமா இருந்தாரா? கண்டிப்பா கிடையாது. அவங்களுக்குள்ள இருந்த அந்த ஆழமான மகத்தான விசுவாசத்தை வெளியில கொண்டு வரத்தான் அவர் அந்த மௌனத்தையே பயன்படுத்தினாரு. பல நேரம் கடவுளோட அமைதியை அவர் கொடுக்கிற தண்டனைன்னு நம்ம தப்பா நினைச்சுக்கிறோம். ஆனா உடனடி பதிலா அவர் விருத்தி வைக்கிறார்னா அதுக்கு பின்னால எப்பவுமே ஒரு பெரிய நோக்கம் இருக்கும். பகுதி 3, அவர் ஏன் அமைதியா இருக்கிறார்? இந்த மௌனத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய மறைமுக வேலை நடந்துட்டு இருக்கு. உண்மையாவே அந்த மௌனம் நம்ம விசுவாசத்தை இன்னும் முதிர்ச்சி அடைய செய்யுது. நாம கடவுளே தேடுறோமா, இல்ல அவர் கொடுக்கிற தீர்வுகளுக்காக மட்டும்தான் அவர்கிட்ட போறோமான இந்த அமைதி நம்மள சோதிக்குது. சொல்லப்போனா இது ஒரு ஆழமான இருதய அறுவை சிகிச்சைன்னே சொல்லலாம். எல்லாவற்றுக்கும் மேலா அவருடைய சரியான நேரத்துக்கான இது நம்மளை பக்குவப்படுத்துது. நீங்க கைவிடப்பட்டதா நினைக்கிறீங்க, ஆனா உண்மையில உங்களை அவர் செதுக்கிட்டு இருக்காரு. சரி, பகுதி 4, திரைக்கு பின்னால் நடப்பது என்ன? ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. கடவுளோட குரல் உங்க காதுக்கு கேட்கலங்கிறதுக்காக அவர் சும்மா இருக்காருன்னு அர்த்தம் கிடையாது. அவர் திரைக்கு பின்னாடி உங்களுக்காக ரொம்ப தீவிரமா வேலை செஞ்சிட்டு இருக்காரு. மூலாதாரங்கள்ல சொல்லியிருக்கிற இந்த அழகான திராட்சை தோட்ட உருவகத்தை கொஞ்சம் கவனிங்க. ஒரு நல்ல விவசாயி ரொம்ப சிறந்த திராட்சைகளை பெறணும்னா சில நேரங்கள்ல அந்த செடிகளுக்கு தண்ணி ஊத்துறதை அப்படியே நிறுத்திடுவாராம். ஏன் தெரியுமா? அந்த வறட்சி ஏற்படும் போதுதான் செடியோட வேர்கள் தண்ணியை தேடி மண்ணுக்குள்ள இன்னும் ஆழமா இறங்கும். அப்படி வேர்கள் ஆழமா போனா மட்டும்தான் எதிர்காலத்துல வர்ற புயல்களை தாங்குற பலம் அந்த செடிக்கு கிடைக்கும். இப்போ நீங்க உணர்ற இந்த வறட்சியும் உங்க ஆன்மீக வேர்களை ஆழமா வளர வைக்கிறதுக்காக தான். பகுதி 5, மௌனம் விலகல் அல்ல. நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புற மிக மிக ஆறுதலான உண்மை இதுதான். கடவுளோட மௌனம்ங்கிறது அவர் உங்களை விட்டு விலகிட்டாரு என்பதற்கான அடையாளம் கிடையவே கிடையாது. மூலாதார உரை இதை ரொம்ப அழுத்தமா சொல்லுது. மௌனம்ங்கிறது ஆவிக்குரிய உலகத்துல உங்களுக்கு விடுக்கப்படுற ஒரு அழைப்பானை. அதாவது கோர்ட்ல இருந்து வர சம்மன் மாதிரி இது உங்களை இன்னும் அவர்கிட்ட நெருக்கமா வர சொல்ற ஒரு அழைப்பு. தற்காலிக தீர்வுகளை தேடுறதை நிறுத்திட்டு அவரோட ஒரு ஆழமான உறவை தேடி வர அவர் உங்களை கூப்பிடுறாரு. என் கூட இன்னும் கொஞ்ச நேரம் செலவிடு அப்படிங்கிறது தான் இதோட உண்மையான அர்த்தம். எலியாவோட கதையை நினைச்சு பாருங்களேன். அவர் பயந்து ஓடினப்போ கடவுள் பெரிய காத்துலயோ பூகம்பத்திலயோ நெருப்புலயும் பேசல, மாறா ஒரு மெல்லிய சத்தத்துல தான் பேசினாரு. உங்க வாழ்க்கையில இப்போ இருக்கிற இந்த பெரும் அமைதியில மற்றவங்களோட சேர்ந்து ஜெபிக்கிறது உங்களுக்கு பெரிய ஆறுதலா இருக்கும். உங்களை புரிஞ்சுக்கிற நண்பர்கள் இல்லைனா உங்க சமூகத்துக்கிட்ட உங்க வலியை பகிர்ந்துக்கோங்க. இந்த இருட்டை நீங்க தனியா எதிர்கொள்ளணும்னு எந்த அவசியமும் இல்லை. பகுதி 6, ஒரு ஆழமான ஆன்மீக உண்மை. உங்க இதயம்
சுக்கு நூறா உடைஞ்சிருக்கிற இந்த நேரத்துல உங்களை முழுமையா தேற்ற ஒரு சத்தியம் இருக்கு. அவர் மாறாதவர், அவரோட அன்பு எல்லையே இல்லாதது. இருதயம் நுறுங்கொண்டவர்களுக்கு கர்த்தர் சமீபமா இருக்கிறார். உங்க அறை முழுக்க வெறுமையா இருக்கு, யாருமே இல்லைன்னு நீங்க நினைச்சாலும் நீங்க சிந்துற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் அவரால் பார்க்கப்படுது. நீங்க கைவிடப்படவே இல்லைங்க. நீங்க முழுமையா நொறுங்கி போயிருக்கிற இந்த இருண்ட தருணத்துல அவர் உங்களுக்கு மிக மிக பக்கத்துல இருக்காரு. இதுதான் நிஜம். லாசருவோட கதையை ஞாபகப்படுத்தி பாருங்க. இயேசுவோட அமைதியும் அவர் பண்ண தாமதமும் கடைசில எவ்வளோ பெரிய அற்புதத்துல கொண்டு போய் முடிஞ்சது. பைபிள்ல சொல்ற மாதிரி எல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்குது. அத போலவே நீங்க இப்போ கடந்து போயிட்டு இருக்கிற இந்த இருண்ட அமைதியான பருவம் உங்க வாழ்க்கையோட முடிவு கிடையாது. இது கடவுள் உங்களுக்காக எழுதி முடிச்சிருக்க ஒரு மிக அழகான கதையில வரப்போற வெறும் ஒரு அத்தியாயம் மட்டும்தான். மௌனம் ஒருபோதும் உங்களோட இறுதி வார்த்தையா இருக்கவே இருக்காது. கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்டு இந்த விளக்கத்தை நான் நிறைவு பண்ண விரும்புறேன். இந்த இரண்டு அமைதியான நேரத்துல உங்க வேர்கள் ஆழமா வளர நீங்க அனுமதிப்பீங்களா? அந்த அமைதியை ஒரு தண்டனையா பார்க்காம உங்களை இன்னும் ஸ்ட்ராங்கா மாத்துற ஒரு வாய்ப்பா, உங்களை உயிரை கொடுத்து நேசிக்கிற ஒருத்தரோட அழைப்பா பார்க்க தொடங்குங்க. நீங்க முழுமையா புரிஞ்சு கொள்ளப்பட்டிருக்கீங்க. நீங்க ரொம்ப ரொம்ப பாதுகாப்பா இருக்கீங்க. இந்த அமைதியான நேரமும் உங்க நன்மைக்காகத்தான். வேர்கள் இன்னும் ஆழமா போகட்டும். மீண்டும் அடுத்த விளக்கத்துல உங்களை சந்திக்கிறேன். விடை பெறுகிறேன்.